Hi friends, welcome to Career Tag channel. இன்னைக்கு நம்ம RRB NTPC graduate postக்கான selection procedure தான் பார்க்க போறோம். இந்த notificationல 5 postக்கான vacancies release பண்ணிருந்தாங்க. Goods Train Manager, Senior Clerk cum Typist, Junior Account Assistant cum Typist, Chief Commercial cum Ticket Supervisor, Station Master. இப்போ இந்த 5 போஸ்ட்டுக்கும் தனித்தனியா எத்தனை stages of exam இருக்கும்னு பார்க்க போறோம். First, Goods Train Manager, Chief Commercial cum Ticket Supervisor. இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் ரெண்டு stages of computer based exam இருக்கும். Next, Station Master Post. இதுக்கு ரெண்டு stages of computer based exam. அதுக்கப்புறமா computer based aptitude test இருக்கும். Next, Senior Clerk cum Typist, Junior Account Assistant cum Typist. இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் ரெண்டு stages of computer based test. அதுக்கப்புறமா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம்க்கு அப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ரெண்டு ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இதுக்கு நம்ம எந்த லாங்குவேஜ்ல எக்ஸாம் எழுதணுமோ அந்த லாங்குவேஜை நம்ம எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணும் போதே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம இந்த எக்ஸாமை தமிழ்ல எழுதணும்னு நினைச்சோம்னா நம்ம அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும் போதே லாங்குவேஜ் சூஸ் பண்ணும் போது தமிழ்னு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டோட எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம். எக்ஸாம் 90 மினிட்ஸ் நடக்கும். 100 கொஷின்ஸ் இருக்கும். இந்த 100 கொஷின்ஸும் 1 மார்க் கொஷின், ஸோ 100 மார்க்ஸ். ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன்ல 40 கொஷின்ஸ், 30 கொஷின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் செக்ஷன், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 30 கொஷின்ஸ். இந்த எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. 1/3 மார்க் நமக்கு மைனஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், இந்த எக்ஸாம்க்கு கட் ஆஃப் செட் பண்ணிருப்பாங்க. அந்த கட் ஆஃபை யார் குவாலிஃபை பண்றாங்களோ அவங்க செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம்க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு தனியா சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ மேக்ஸ் செக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த டாபிக்ஸ்லாம் கொஷின்ஸ் வரும்னு சொல்லி நம்ம நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இந்த செக்ஷன்ல என்ன மாதிரியான டாபிக்ஸ்ல இருந்து கொஷின்ஸ் வரும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷனுக்கு எந்த டாபிக்ஸ்ல இருந்தெல்லாம் கொஷின்ஸ் வரும்னு சொல்லி நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்டிக் கொஷின்ஸும் வரும். இப்ப கரண்ட்ல நடக்கிற நியூஸ்ல இருந்தும் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தும் கொஷின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட், செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 90 மினிட்ஸ்ல இந்த எக்ஸாம் நடக்கும். 120 கொஷின்ஸ் கேட்பாங்க. எல்லாமே 1 மார்க் கொஷின்ஸ். ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன்ல 50 கொஷின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து 35 கொஷின்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இதுல 35 கொஷின்ஸ். இந்த எக்ஸாம்க்கும் நமக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு. 1/3 மார்க் நமக்கு மைனஸ் மார்க் ஆகும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு சிலபஸ் கொடுத்துருக்க மாதிரி செகண்ட் ஸ்டேஜ்லயும் மேக்ஸ்ல இருந்து என்ன டாபிக்ஸ்ல இருந்துலாம் கொஷின் வரும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் செக்ஷன்ல என்ன மாதிரியான கொஷின்ஸ் வரும், இது எல்லாமே டாபிக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஜென்ரல் அவேர்னஸ். இதுல ஸ்டாட்டிக்கும் வரும். அதே மாதிரி இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தும் கொஷின்ஸ் வரும். இப்ப செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டேஷன் மாஸ்டர் அப்புறம் டைப்பிஸ்ட் போஸ்ட் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு மட்டும் அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம்னா செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறமா அந்த கட் ஆஃப் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த குவாலிஃபை ஆறவங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதுவாங்க. அந்த எக்ஸாம்க்கான குவாலிஃபைங் மார்க் 42 மார்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த லாங்குவேஜ்ல தான் இந்த எக்ஸாமை நம்மளால எழுத முடியும். இந்த எக்ஸாம்க்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது.
செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் மார்க்ல இருந்து 70% வெயிட்டேஜ் எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். இந்த எக்ஸாம்ல இருந்து 30% மார்க் எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட். இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் 2 ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்க்கு அப்புறமா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இது ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர் எக்ஸாம் தான். இந்த மார்க்கை வந்து நமக்கு மெரிட்ல நம்ம செலக்ட் பண்ணும்போது இந்த மார்க்கை எடுத்துக்க மாட்டாங்க. 30 வேர்ட்ஸ் per minute வந்து நம்ம டைப் பண்ணணும். இந்த வீடியோல நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்திருக்க போஸ்ட்டுக்கான செலக்ஷன் ப்ரொசீஜர், அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்றோம். இதே மாதிரி ஜாப் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.